அக்கா தண்ணி குடி. இல்ல பரவாயில்ல. ஏமா, எதுவா இருந்தாலும் நீ சொல்லிருக்கலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எதுக்காக இப்படி திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்ண? மாப்பிள்ள பிசினஸ் பண்ண பணம் இல்லைன்னு சொல்லலையே. மாப்பிள்ள தனியா தொழில் தொடங்குறது எங்களுக்கு பெருமைதான். ஆனா அதுல வர ரிஸ்க அவர்தான் சமாளிக்கணும். அதுதான் அவருக்கும் நல்லது, உனக்கும் பெருமை. அதுக்காக தான் அவரை நான் ப்ரூவ் பண்ண சொன்னேன். மறுபடியும் தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தானே சொன்னோம். அதுக்குன்னு உடனே கோவப்பட்டு இப்படியா பண்றது? இல்ல சித்தி, அதுக்காக நான் போகல. வான்மதி அவ பாட்டுக்கு சொந்தமா உழைச்சு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லும் போது என்னால தாங்க முடியல. அவரு நம்ம குடும்பத்துக்காக தானே உழைச்சாரு. அவரு கேக்குறதுக்கு உரிமை இல்லையா? வான்மதி சின்ன பொண்ணுமா. நம்ம வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கா. மாப்பிள்ள பத்தி எதுவும் தெரியாம பேசிட்டா. அதுக்குன்னு வீட்டை விட்டு போற அளவுக்கு இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கலாமா? ஆமா அண்ணி, அக்காவும் உத்தம அண்ணனை குறையா சொல்லல. முதல்ல பிசினஸ் கத்துக்கிட்டு அப்புறம் பண்ணா நல்லா இருக்கும்னு தான் சொல்லி வந்தா. ஆனா அத சொல்ல தெரியாம தான் வேற மாதிரி சொல்லிட்டா. அக்காக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. அண்ணி, நான் பண்ணது தப்புதான். உத்தமன் அண்ணனை நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. பவி, கூட்டு குடும்பம்னா சில வாதங்கள், சில பிரச்சனைகள் வரும். ஆனா நாம தான் அதை பொறுமையா கையாளணுமா. இங்க பாரு, தான் பண்ணது தப்புன்னு வான்மதியும் மன்னிப்பு கேட்டுட்டா. அண்ணாமலையும் மாப்பிளைக்கு ஒரு கடையோட முழு பொறுப்பையும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா. அவ்வளவுதாம்மா. உட்கார்ந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இத பாரு பவித்ரா, எங்களுக்கு உங்க சந்தோஷத்தை விட கடையோ அந்த ஆபீஸும் முக்கியம் இல்ல. மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிற விஷயம் எங்களுக்கு இப்பதானே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு கடை போட்டு கொடுத்திருந்திருப்போம். சரி, அதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள நீ இப்படி அவசரப்பட்டுட்டீங்க. மாப்பிள்ள, அவதான் சின்ன பொண்ணு, அவசரப்பட்டு வீட்டை விட்டு போகலான்னு சொன்னான். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கு நாங்க இங்க என்ன குறை வச்சோம்? எங்களுக்கு கௌதம் வருண் எப்படியோ அப்படிதான் நீங்களும்.